ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 மாதம் கடையில் ஆள் இல்லைன்னா கடை எந்த லெவலில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் எமர்ஜென்சியால் கடையை அப்படியே விட்டுட்டு நான் போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எந்த லெவலுக்கு மூடி இருந்த கடையில் எவ்வளோ டஸ்ட் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். மிஷின் மேலே, டேபிளில், துணியில் எல்லாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமருங்க துணி எல்லாம் கொடுத்துட்டு தான் போயிருந்தேன். ஏதோ எங்கள் துணி 1, 2 இருந்துச்சு. ஒருத்தவங்களது மட்டும் கஸ்டமர் துணி அப்படியே மாட்டி விட்டுட்டு போனேன். அது அப்படியே இருந்துருச்சு. அதை நான் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். டஸ்ட்டு ஒன்றும் அதிகமாக ஒட்டலை. பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஃப்ராக் தான். ஆனால் அவ்வளோ ஒன்றும் டஸ்ட்டு இல்லை. கொஞ்சம் தட்டி விட்ட உடனேவே டஸ்ட் போயிடுச்சு. ஆனால் மற்ற எல்லாத்துலேயும் பாருங்கள், அந்த செடிலாம் காஞ்சி போச்சு. நல்லா தண்ணி தளதளன்னு இருந்துச்சு செடி. இப்போ ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடையை நான் தச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே விட்டுட்டு எது வேணுமோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த டேபிள்லாம் எப்படி ரொம்ப கலீஜாக கிடக்குது. பார்க்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு. என்னென்ன வச்சுருந்தோமோ கவரில் அப்படியே இருந்துருச்சு. இப்போ ஃபுல்லாகவே கடையை இருந்தாலும் நம்ம இப்படியும் க்ளீன் பண்ணலாம், நம்ம ஃபுல்லாக கடையை க்ளீன் பண்ண மாட்டோம். இது ஒரு நல்ல வேலையாக போயிடுச்சு எனக்கு. அன்றைக்கிருந்து இந்த கடையை நான் 3 நாளாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்துச்சு. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன பொருளுங்களாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் துடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகுமாச்சு. பாருங்கள், ப்ளவுஸ் எல்லாமே மேலே இருந்தது எல்லாமே டஸ்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் அளவு ப்ளவுஸ் தான், தைச்ச ப்ளவுஸ் இல்லை. அளவு ப்ளவுஸ் 1, 2 மேலே வச்சுது அப்படியே இருந்துருச்சு. அது அப்புறம் கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துக்கிட்டே வேலையை செய்ய ஆரம்பித்தேன். ரொம்ப நாள் கடையை மூடி இருந்ததால் வேறு ஏன் கடையை திறக்கலன்ட்டு வேறு கேட்டுட்டு இருந்தாங்க. ஓரளவு கஸ்டமருங்களாம் சமாளித்து விட்டாச்சு. அப்புறம் புதுசாக வர கஸ்டமருங்க எப்படின்னு கேட்க மாட்டாங்க இல்லையா? அதனால் பழைய கஸ்டமருங்கெலாம் கேட்டாங்க. அவங்கள்ட்ட விஷயத்த சொன்னோம், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. புது கஸ்டமருங்க ஃபோன் பண்ணால் இல்லை கடையை திறக்கலை அப்படின்னா கம்முன்னு சைலண்ட் ஆகிட்டாங்க. அதனால் அவங்களது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு வழியாக அன்றைக்கி நான் ஃபுல்லாக ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்து செய்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. என்னோடய கடையில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, டைலர் கடை. ஆனால் ஊசி அங்கங்கே கிடக்காது. எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா ஊசி கிடந்ததுன்னா எதை ஒன்றும் க்ளீன் பண்ண முடியாது. க்ளீன் பண்ணணுன்னு நம்ம நினச்சா கூட அது நம்ம கையில் அங்கங்கே ஊசி குத்திக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் அது கொஞ்சம் எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் டஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு ஆகிறதில்ல. அதனால் மூக்கு கட்டிக்கலான்னு இருந்தேன். ஆனால் கட்டிக்கல. ஓரளவு நல்லா டஸ்ட்டு ஃபுல்லாக உள்ளே ஏறின பிற்பாடு மூக்கு கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கட்டிக்கிட்டு தான் நான் க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினையும் ஆப்போசிட்டில் போட்டுக்கிட்டேன். அந்த வீடியோ நான் எடுக்க முடியல. இருந்தாலும் அப்புறமா ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன் இல்லையா, அந்த வீடியோவில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. மிஷின் எந்த சைடு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இந்த சைடுக்குன்னா அந்த சைடு வாஸ்து சாஸ்திரம் அதெல்லாம் நான் பார்க்கல. எனக்கு எப்படி வசதியாக இருக்குதோ அப்படி போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினச்சி போட்டுக்கிட்டேன். மற்றபடி மிஷின் இந்த சைடு போட்டால் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, அந்த சைடு போட்டால் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை. பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி யாரெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கீங்க? இதே மாதிரி ரொம்ப நாள் கடையை மூடி வச்சுட்டு இருந்து, ஆனால் 3 மாதம் வாடகையெல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருந்தேன். 3 மாதம் கடையே திறக்காமல் வாடகை கட்டினேன். அதுதான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி கஸ்டமருங்கள்லாம் நான் கொஞ்சம் சமாளிச்சிட்டேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பக்கத்தில் டெய்லர் கடை இருக்கிறதால கஸ்டமருங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் என் கஸ்டமருங்க என்கிட்ட தான் தைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப பேர் துணியை அப்படியே வச்சுருந்தாங்க. இப்போ கடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ பேருக்கு தைச்சி கொடுத்தேன். ரொம்ப பேருக்கு தைச்சி கொடுத்த துணிலாம் இப்போ தான் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ நான் க்ளீன் பண்ணுறது
க்ளீன் பண்ணது பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி வந்துட்டு உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன். சரி இருந்தாலும் க்ளீனிங் வீடியோ இல்லையா, அதனால் இது இருக்கட்டும் எதுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் அப்போவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்ச வீடியோ. அதுக்கப்புறம் நான் 2, 3 வீடியோ போட்டேன். ஆனால் அந்த வீடியோலாம் வந்து சரி இருந்தாலும் இருக்கட்டும், அந்த வீடியோ எதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து இந்த துணி தைச்சதோட அந்த கட்டிங்கோட வேஸ்ட் வந்து ரொம்ப நாளாக இது கொஞ்சம் ஸ்டாக்கில் நின்றுடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தலைகாணி தைச்சி ஆல்ரெடி சேல் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த தலைகாணியை ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும், பத்தாததுக்கு சீக்கிரமாக தொலைன்னு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, இது கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த தலைகாணி தான் ரொம்ப விரும்புவாங்க. நாங்கள் இதை தைச்சோம்னா ஒரு தலைகாணி வந்து 100 ரூபாய்க்கு விற்போம். நீங்களாம் அந்த வேஸ்ட்டான இருக்கிற துணியை என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் அகலமாக இருக்கிற துணியை நம்ம மேட் தைச்சி போட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற துணியெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி தலைகாணி தைச்சிக்கோங்க. அந்த துணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணி அதை அங்கங்கே விழுறதுக்கோ கொஞ்ச நாளைக்கு நம்ம தலைகாணி தைச்சி அந்த துணி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் எடுக்கிறதுலாம் வந்து கஸ்டமருங்க தைக்க கொடுத்து தச்சு வச்சுருக்க துணி தான். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தச்சு வச்சுருக்கிறேன். ஆனால் சுமார் வந்து 3, 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த துணியை தைக்க கொடுத்து. இன்னும் கூட யாரும் வாங்கிக்கிட்டு போகல. ஏன்னா அப்படி வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு தைக்க கொடுத்துட்டு தைச்ச பிற்பாடு வாங்கிக்கிட்டு போகல. சுமார் அதுவே வந்துட்டு என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு இருக்கும். அதை வாங்கிட்டு போனாலே ஒரு 10,000 ரூபாய் காசு வரும். ஆனால் ஒருத்தரும் வந்து வாங்கிட்டு போக மாட்டேன்றாங்க. உங்கள்கிட்ட இது மாதிரி ஏதாவது துணி வந்து தைக்க கொடுத்துட்டு தைச்சதை வாங்கிட்டு போகாமல் உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு தைச்சி, ஆனால் இன்னும் கூட வந்து நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல. ஆனால் தைச்சி மட்டும் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரொம்ப கஸ்டமர் அது மாதிரி இருக்காங்க. இதில் என்னோடது புது கஸ்டமரும் இருக்காங்க, ரெகுலர் கஸ்டமரும் இருக்காங்க. அவங்க வந்துட்டு புதுசாக துணி எடுத்து கொடுத்துட்டு அதை தைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர இந்த பழசு ஏற்கனவே தைச்சி வச்சுதை வாங்கிட்டு போக மாட்றாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இது பழசு தானே, டிசைன் போயிடுச்சு, இந்த டிசைன்லாம் போயிடுச்சு அந்த சாரீ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தைச்சது அந்த தையக்கூலியே சாரீ வாங்கினாங்களே அந்த ஒரு இதுக்காவது அவர் வாங்கிட்டு போகிறது இல்லையா? சாரீ வந்துட்டு அம்போன்னு அப்படியே விட்டுட்டு போகிறாங்களே. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வேளை தைச்சதை அப்படியே கொடுத்துருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப பேர் வந்து இதே மாதிரி தைச்சி கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு உள்ள அனல் தாங்கலை. அந்த டைமில் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருந்துச்சு. ஃபேன் போட்டுக்கிட்டு தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன இருந்தாலும் இருந்தால் போய் போகுது, டஸ்ட் ஆனால் அதிகமாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ஃபேன் இல்லாமல் வேலை செய்ய முடியாதுன்ற ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் இதை க்ளீன் பண்ணேன். இது க்ளீன் பண்ணுறதுக்கு 2, 3 நாள் ஆச்சு. இருந்தாலும் இது வந்து என்னால் ஃபுல் க்ளீனிங் வீடியோ போட முடியல. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஃபுல்லாக வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு என்னால் செய்ய முடியல. அதனால் ஏன்னா நான் அப்பப்போ ட்ரைபாடு இடம் மாற்றி வைக்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு ஆகிடுச்சு. சரி இது வேண்டாம், நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மொத்தமாக வீடியோவை காட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நான் இதை க்ளீன் பண்ணிட்டேன். மனுஷங்க லைஃப்பும் அவ்வளோதான். நம்ம க்ளீன் பண்ணாமல் ஏதோ ஒன்றும் க்ளீன் பண்ணாமல் நம்ம ஒரு வேலையை செய்யாமல் விட்டோம்னா இப்படி தான் ஆகிடுமோ என்னவோ தெரியல. இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம். உங்கள் லைஃப்பில் அது மாதிரி ஆகிருக்குதா என்னன்னு சொல்லுங்கள். நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு லாஸ்ட்டில் க்ளீன் பண்ணும்போது மொத்தமாக நம்மளால் பண்ண முடியாது. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நம்ம குப்பையை சேர்க்குறது ஈஸி, அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி தான் நம்ம கஷ்டத்தை வர வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி, கஷ்டத்தை நம்ம சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை வச்சு நம்ம லைஃப்பில் நம்ம எதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கங்களே கஸ்டமருங்க வந்து போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இதுதான் ஃபுல் வியூவு. அப்படியும் இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரே ஒரு ரேக் மட்டும் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன்.
அதை நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருந்ததை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாக டஸ்ட் அடித்து எது துடைக்க முடியுமோ துடைச்சி எது கழுவ முடியுமோ கழுவி நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக அது அந்த கொடுக்காத துணி அங்கேயே வச்சிட்டேன். மேலே இருக்கிறது 2 க்ளீன் பண்ணிட்டேன். கீழே இருக்கிறதுல ஃபுல்லாக தைச்ச துணி தைக்காத துணி வச்சிட்டேன். பாருங்கள் இதுவும் அதுக்கு கீழே இருக்குது இந்த தலைகாணி இருக்குது இல்லையா, அதுவும் மட்டும் நான் க்ளீன் பண்ணல. மற்றது எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இது 2 மட்டும் க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். அதை நான் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோ எடுக்கிறப்போ வந்து நான் க்ளீன் பண்ணலை. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சாமி போட்டோக்கெலாம் நல்லா துடைச்சிட்டு பூ வச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நான் மிஷினை இந்தாண்ட சைடு இப்போ திரும்புது இல்லைங்களா, இந்த சைடு தான் நான் இப்போதைக்கு மிஷினை போட்டிருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறப்ப நான் போடலை. அப்போ அந்த பக்கமே தான் இருந்துச்சு. ஏன் மிஷின் இந்தாண்ட போட்டுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த டேபிள்லாம் அந்த ஆப்போசிட்டில் மிஷின் பக்கத்தில் இருக்க டேபிள்லாம் நகர்த்திட்டு இந்த பக்கமாக போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த முன்னாடி இருக்குது இல்லைங்களா, இந்த டேபிள் வெளியே எடுத்து வைக்க முடியல, கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததால் இப்போ கடை உள்ளாரையே வச்சுட்டு அப்படியே செல் பண்ணின்னு இருக்கிறேன். கடை உள்ளாரே கஸ்டமர்கள் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் இது வெளியே எடுத்து வைக்கணுன்ற அவசியம் இல்லாமல் போச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது உள்ளே இருக்குது, ஆனாலும் சேல் ஆகிட்டுருக்குது. இதில் முக்கால்வாசி பொருள் 10 ரூபா பொருள் தான். இதை பற்றின வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.